Taste the Daily. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை மாதத்தின் தங்க தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்பு சிவப்பு நிற பட்டு உடுத்தி பஞ்சவர்ண பூ மாலைகள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காமாட்சி அம்மன் தங்க தேரில் எழுந்தருளினார். பின்னர் மேளதாளங்கள் முழங்க கோயில் வளாகத்தில் உலா வந்த காமாட்சி அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாளில் சுவாமி அம்பாள் பூப்பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சங்கரநாராயண சுவாமி கோவிலில் கடந்த 1ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவில் சுவாமி மற்றும் அம்பாள் தனித்தனியாக அலங்கரித்து வைக்கப்பட்ட பூப்பல்லக்கில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாளில் 63 நாயன்மார்கள் பஞ்சமூர்த்திகள் மலைவலம் நிகழ்வு நடைபெற்றது. கம்மாளர் வீதி அக்ரஹார வீதி வழியாக மலையடிவாரம் வந்து மலையை சுற்றி மலைவலம் வந்த பஞ்சமூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பட்டமரத்தான் கோவில் 65ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவில் பூத்தட்டு பால்குடம் எடுத்து பக்தர்கள் ஏராளமானோர் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். பூச்சொரிதல் விழாவின் தொடக்கமாக பொன்னமராவதி அழகிய நாச்சியம்மன், ராஜராஜ சோழேஸ்வரர் மற்றும் வலையப்பட்டி மலையாண்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நாட்டுக்கல், பாலமேடு, பாண்டிமான் கோவில் தெரு, வலையப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பால்குடம் மற்றும் பூத்தட்டு எடுத்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து பட்டமரத்தான் கோவிலில் வழிபாடு செய்தனர்.